ஹலோ எவ்ரிவன். சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டில் ஜூன் 2024 எக்ஸாமுக்காக இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாடல் கொஸ்டின் பேப்பர்னால் என்ன, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுலேருந்து நமக்கு என்னெல்லாம் தெரியும், எக்ஸாம் பேட்டர்ன் தெரியும், அண்ட் இது கம்பல்சரியா, இது நம்ம போட்டு பார்க்குறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, இதுக்கு ஆன்சர் இருக்கா, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம இன்ஸ்டியூட் சைட்டில் போய் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நம்ம டெலகிராம் குரூப்லேயுமே இது இருக்குது. ஸோ இது மாடல் கொஸ்டின் பேப்பர் இப்போ நம்ம இன்டர் அண்ட் ஃபைனல் ரெண்டு பேருக்குமே பார்க்க போகிறோம். என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குது, அதில் எம்சிக்யூ 30 மார்க்ஸு அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எழுத வேண்டியது 70 மார்க்ஸுக்குன்னு அஸ் யூஷுவல் லாஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரியே தான் கிட்டத்தட்ட அதில் இருக்குது. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதாவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இன்டருக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் குரூப் 1ல் ஒரு பேப்பர் எடுத்து பார்ப்போம். பேப்பர் 5 பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸ். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு இன்ஸ்டியூட்டில் அது ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படித்தது எல்லாத்தையுமே ஒன் டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு, எக்ஸாமில் எழுதுகிற மாதிரியே அந்த பேட்டர்னில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது செட் 1 போட்டிருக்காங்க. மேபி செட் 2 இது பின்னாடி ரிலீஸ் பண்ணலாம். இதுக்கு இப்போ ஆன்சர் போடலை, பட் கொஞ்ச நாளில் ஆன்சரும் ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் எக்ஸாம் செஷன்லேயும் பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டுட்டு கொஞ்ச நாளில் ஆன்சரும் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்க, ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது உங்களுடைய செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், நீங்கள் படித்தது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பின்னாடி இன்ஸ்டியூட்டில் ஆன்சர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை கம்பேர் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ இதனோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் தெரிஞ்சிடும். நம்ம எழுத போகிற எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது மாடல் கொஸ்டின் பேப்பரில் அப்படியே இருக்கும். பட் இதில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்க்கலாம். செக்ஷன் ஏ கம்பல்சரி. இதில் 30 மார்க்ஸுக்கு எம்சிக்யூ கொஸ்டின், 15 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் ஒரு எம்சிக்யூக்கும் கரெக்ட் ஆன்சர் கொடுத்தா 2 மார்க்ஸ். ஸோ 30 மார்க்ஸ் அப்படிங்கிறது எம்சிக்யூ. இது செக்ஷன் ஏ, இது கம்பல்சரி. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, இந்த எம்சிக்யூ கொஸ்டினுக்கு ரீசன் எழுதணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே டவுட் இருக்குது. கொஸ்டின் பேப்பரில், அதாவது நான் சொல்கிறது நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப ஜூன் 2024 எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் ஹாலில் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வாங்கின உடனே அதில் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். அதில் என்ன கேட்டிருக்காங்க, செக்ஷன் ஏ கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்களா, அல்லது சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் ஆல்சோ மென்ஷன் யுவர் ரீசன் அப்படி, அதை அலாங் வித் த ரீசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி, அல்லது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டால் கண்டிப்பாக ரீசன் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். பட் வெறும்னு சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்குறப்ப அங்கே ரீசன் அப்படின்னு கேட்காத பட்சத்தில் நீங்கள் நார்மலாகவே ஆன்சர் எழுதலாம். இது இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன். பட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷனோ அல்லது ரீசனோ கேட்கல அப்படின்னா கூட எழுதுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா சப்போஸ் அதில் உங்களுக்கு 2 மார்க்ஸ் அலாங் வித் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு 1 மார்க் உங்களுக்கு மிஸ் ஆகிட வேண்டாமே அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது ரீசன் எழுதுறது. சில கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கொஸ்டினில் இருக்கிறதே தான் நம்ம ரீசனாக திருப்பி எழுதுகிற மாதிரியே கூட இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 or 2 லைன்ஸ் நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எழுதுகிறப்ப அதில் ஒரு 1 மார்க் நம்ம விட்டுற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் இங்கே பேட்டர்னில் இருக்குது. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம குரூப் 1ல் ஒரு பேப்பர் சாம்பிளுக்கு எடுத்து பார்க்குறோம். பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸில் எம்சிக்யூ 30 மார்க்ஸுக்கு 15 கொஸ்டின்ஸு. இதில் 15 கொஸ்டின்ஸுமே ஒன்று தனித்தனி கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ 15 கொஸ்டின். இதில் கரெக்டான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிட்டிங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்கு. ஸோ 30 மார்க்ஸு ஷியோராக கிடச்சிரும் உங்களுக்கு, இது 15ம் கரெக்டாக இருந்தால். அடுத்தது செக்ஷன் பியில் 70 மார்க்ஸுக்கு 5 கொஸ்டின்ஸ் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினும் 14 மார்க்ஸு. பட் அந்த 5 கொஸ்டின் எழுதுறதுல உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. 7 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, அதில் எனி 5 கொஸ்டின்ஸ் எழுதணும். இப்போ 2 கொஸ்டின் நீங்கள் சாய்ஸில் ஸ்கிப் பண்ணலாம். அந்த 14 மார்க்குங்கிறது ஒரே கொஸ்டினாக இருக்கிறத விட சில இடத்துல 7+7 அந்த மாதிரியும் இருக்கும். இப்போ லாவில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டினாக தான் நிறையா கேட்குறாங்க. ஒரே ஒரு செல்ஃப்
தட் மீன்ஸ் கேஸ் ஸ்டடி கொஸ்டினும் இருக்குது. ஸோ இப்போ இங்கெல்லாம் அந்த டைரக்ட் கொஸ்டினாக வருது. பட் கடைசி கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தோம்னா கேஸ் ஸ்டடியாக இருக்குது. இப்போ அந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டினில் 7+7 அந்த மாதிரி மார்க்ஸ் இங்கே அலாட் பண்ணியிருக்காங்க. இன்டரில் குரூப் 2ல் பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஒரு சாம்பிளுக்கு எடுத்து பார்ப்போம். இங்கேயுமே செக்ஷன் ஏ கம்பல்சரி. அதில் 15 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ, 2 மார்க்ஸு, இப்போ 30 மார்க்ஸுக்கு எம்சிக்யூ. இப்போ இந்த கம்பல்சரி கொஸ்டின் எழுதலைன்னா ஏதாவது நெகட்டிவ் மார்க் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. அப்படிலாம் கிடையாது. கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்னா இது கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும், அங்கே சாய்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இது கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணாததுனால நெகட்டிவ் மார்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொஸ்டின் பேப்பரில் சொல்லலை. ஸோ இது செக்ஷன் ஏல 15 மார்க்ஸ் 15 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், 2 மார்க்ஸு. இங்கேயுமே சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பரில் தட் இஸ் ரீசன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரீசன் எழுதி ஆகணும். இங்கே சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எழுதணும். இப்போ கொஸ்டின் நம்பர் 1ல் இது 3 சப்டிவிஷன், அதில் கரெக்டான ஆன்சர் ஏபிசிடி எதுவோ அது பக்கத்தில் எழுதணும். இது எழுதிட்டு பக்கத்துலேயே அது ஆன்சர், இப்போ சப்போஸ் இதில் ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இதான் ஆன்சர்னு நான் சொல்ல வரல. இப்போ சி தான் ஆன்சர் அப்படின்னா சின்னு எழுதிட்டு அதில் மார்ஜினல் காஸ்டிங்னு பக்கத்தில் எழுதுறது பெட்டர். ஸோ இது நீங்கள் எழுதினது சியா டியா ஏயா அப்படின்னு ஒரு வேளை கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இல்லாமல் இருக்கிறதுக்காக அது பக்கத்தில் நீங்கள் மார்ஜினல் காஸ்டிங் அந்த மாதிரி கரெக்ட் ஆன்சர் என்னவோ அதையுமே எழுதுறது நல்லது. அடுத்தது இதில் செக்ஷன் பி, இங்கேயுமே இந்த சேம் பேட்டர்ன் தான். 70 மார்க்குக்கு 5 கொஸ்டின் எழுதுறீங்க, ஒவ்வொரு கொஸ்டினும் 14 மார்க்கு. இதுலேயுமே சாய்ஸ் இருக்குது. எல்லா கொஸ்டின் பேப்பருமே இன்டரில் ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் இருக்குது. செக்ஷன் பியில் 7 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். இப்போ 2 கொஸ்டின் நீங்கள் சாய்ஸில் ஸ்கிப் பண்ணிக்க முடியும். பட் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அதில் சப்டிவிஷன் 7+7 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து 14 மார்க்ஸுக்கும் அப்படியே ஒரே கொஸ்டினாக இருக்குது. அந்த மாதிரி கலந்து தான் இருக்குது. உங்களுக்கு எது கரெக்டான ஆன்சர் தெரியுமோ அந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்டிங் கேட்டிருக்காங்க, மெட்டீரியல் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 14 மார்க்ஸ், அப்படியே ஒரே கொஸ்டினுக்கு 14 மார்க்கு. பட் இதில் வந்து கண்டிப்பாக ஸ்டெப் மார்க் இருக்கும். எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே உங்களுக்கு ஸ்டெப் மார்க் இருக்கும். ஒருவேளை ஃபுல் ஆன்சரும் உங்களால் முடிக்க முடியல அல்லது ஃபுல் ஆன்சரும் கரெக்ட் இல்லை அப்படின்னா எந்த ஸ்டெப்பு வரைக்கும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்களோ அந்த ஸ்டெப் மார்க்ஸு கண்டிப்பாக உண்டு. இப்போ இதில் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7ல் 7+7 பிரித்ததில் ஒரு தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் 8லேயும் ஒரு சப்டிவிஷன் பி அப்படிங்கிறது ரெவென்யூ சென்டருடைய கான்செப்ட் என்னென்னு ஒரு சப்டிவிஷன் கொஸ்டினில் தியரி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நல்லா பாருங்கள். இதில் கண்டிப்பாக தியரியும் இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். ஸோ தியரிங்கிற போர்ஷனை எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. ஒருவேளை எக்ஸாம் சென்டரில் உங்களுக்கு அந்த தியரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் ரொம்ப நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த நேரத்தில் தியரி எழுதினோம்னா கீ பாயிண்ட்ஸோடு எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க்குமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இன்ட்ரை பொறுத்த மட்டும் நம்ம பேட்டர்ன் என்ன பார்த்தோம், 30 மார்க்ஸுக்கு எம்சிக்யூ, அது 15 கொஸ்டின்ஸு. அதில் கரெக்டாக சூஸ் த பெஸ்ட் ஒன், அதை கரெக்டான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும். மீதி 70க்கு டிஸ்கிரிப்டிவ், இதில் சாய்ஸ் இருக்குது. 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் 5 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும். இது இன்டரில் இருக்கக்கூடிய பேட்டர்ன். இப்போ ஃபைனலுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் என்னென்னு பார்ப்போம். இதில் குரூப் 3ல் ஒரு பேப்பர் நம்ம எடுத்துக்கலாம். கார்ப்பரேட் அண்ட் எக்கனாமிக் லாஸ் பேப்பர் 13. இதில் மாடல் கொஸ்டின் பேப்பரில் செக்ஷன் ஏ கம்பல்சரி 30 மார்க்ஸ் எம்சிக்யூ கொஸ்டின், 15 கொஸ்டின்ஸ், 2 மார்க்ஸு. ஸோ 30 மார்க்ஸுக்கு எம்சிக்யூ கொஸ்டின். இதில் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் ஹாலில் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு நல்லாவே ரீட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை ரீசன் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எழுதணும். பட் ஒருவேளை கேட்கலைனாலும் எழுதுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரீசன் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறது நல்லது. இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லக்கூடிய எம்சிக்யூ கொஸ்டின் 15 மார்க்ஸ். பட் இதில் முக்கியமாக லா பேப்பரில் நீங்கள் என்ன பார்க்கணும் இதில் அப்படின்னா 15 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் வந்து ஒன்றும் தனித்தனி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பட் அதுலேயே அடுத்தது மீதி 11 to 15, 11லேருந்து 15 வரைக்கும் இருக்கிற எம்சிக்யூ எல்லாமே ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை சப்டிவிஷனாக இருக்குது. அதாவது ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்து அந்த கேஸ் ஸ்டடியில் இருந்து கீழே கேட்குறாங்க. 11 to 15 இல்லை, 11 வரைக்குமே டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்குது, தனித்தனி கொஸ்டினாக இருக்குது.
12 இருந்து 15 வரைக்கும் இருக்கிறப்ப மீதி 4 மார்க்குக்கு ஒரு கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணி ஒரு 4 MCQ கேட்டிருக்காங்க. இது சிஎம்ஏ ஃபைனலில் லா பேப்பரில் இருக்கக்கூடிய பேட்டர்ன். மற்றபடி செக்ஷன் பியில் 14 மார்க்ஸ் கொஸ்டின், 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 70 மார்க்ஸுக்கு செக்ஷன் பியில் ஆன்சர் எழுதணும். இப்போ இதுலேயுமே 7+7 அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஒரு சில கொஸ்டினில் ஃபுல்லாகவே 14 மார்க்ஸோ அல்லது வேறு மாதிரி 7+7 இல்லாமல் 14க்கு வேறு சப்டிவிஷனாகவும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம். குரூப் 3ல் பேப்பர் 16 ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய பேட்டர்ன் பார்த்தோம்னா இதுலேயும் செக்ஷன் ஏ கம்பல்சரி, MCQ 30 மார்க்ஸ் தான். பட் அங்கே லா பேப்பரில் பார்த்த மாதிரி இங்கெல்லாம் ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்து கடைசியில் ஒரு 4 கொஸ்டின் ஒரே கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணியிருந்ததில் அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. 15 கொஸ்டின்ஸுமே தனித்தனி கொஸ்டின்ஸாக தான் இருக்குது, 15 MCQவும். அண்ட் செக்ஷன் பியில் அஸ் யூஷுவல் அதே மாதிரியே தான் 7 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். அதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 14 மார்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே கொஸ்டின்லேயே மொத்தமாக 14 மார்க்ஸ் இருக்குது. ஒரு சில கொஸ்டினில் 7+7 அந்த மாதிரியும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அங்கே நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும். அடுத்தது குரூப் 4, அதில் பேப்பர் 17 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட். இந்த பேப்பரில் செக்ஷன் ஏ கம்பல்சரி MCQவில் 30 மார்க்ஸ் MCQவில் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தனித்தனி கொஸ்டினாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்து அதை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை கொடுத்து அதில் இருந்து ஒரு 5 MCQ கேட்டிருக்காங்க. இப்போ அந்த ஒரே கொஸ்டினை பேஸ் பண்ணி ஒரு 5 MCQ வருது. ஃபஸ்ட்டு 10 MCQs தனித்தனியாக இருக்குது. 11 to 15 MCQ அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினை பேஸ் பண்ணி அதிலிருந்து கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட்டுடைய கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் செக்ஷன் பியில் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் எழுதுறது, இது 70 மார்க்ஸுக்கு 14 மார்க் ஒவ்வொரு கொஸ்டினும். இதில் 7 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். எனி 2 கொஸ்டின் சாய்ஸில் நம்ம ஸ்கிப் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே 7+7 அந்த மாதிரி கொஸ்டின் பிரிச்சிருக்காங்க. குரூப் 4ல் பேப்பர் 19 இன்டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் ப்ராக்டிஸ். இதெல்லாம் பார்த்தோம்னா செக்ஷன் ஏல 15 MCQவும் தனித்தனி MCQவாக தான் இருக்குது. இங்கே ஒரு கொஸ்டினை பேஸ் பண்ணி 4-5 MCQ அந்த மாதிரிலாம் இங்கே கேட்கல. செக்ஷன் பியில் எப்பவும் போல் 5 கொஸ்டின் எழுதணும், 7ல் 5 கொஸ்டின் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 14 மார்க்கு, 70 மார்க்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவ். இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் லாலையுமே தியரியுமே நல்லா படிங்க. தியரிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 7+7 ஒரே கொஸ்டின் தான். அந்த 14 மார்க்குமே மொத்தமாக அப்படியே அந்த ப்ரொவிஷனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி தியரி கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன். தியரி அது ஒரு கொஸ்டின் மட்டும் இல்லை, இந்த செக்ஷன் கொஸ்டின் நம்பர் 6, 7 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே தியரி கொஸ்டினும் இதில் கவர் ஆகிருக்கு. ஸோ தியரி மீன்ஸ் இங்கே ப்ரொவிஷன் தான். அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. குரூப் 4ல் பேப்பர் 20 எலக்டிவ் பேப்பர். இதில் 20A, இதில் செக்ஷன் ஏ கம்பல்சரி MCQவில் எங்கேயுமே ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுக்குறாங்க. 10 கொஸ்டின்ஸ் டைரெக்டாக தனித்தனியாக இருக்குது. பட் கொஸ்டின் நம்பர் 11லேருந்து 15 வரைக்கும் MCQவில் ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் கொடுத்து அந்த கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணி மீதி ஒரு 5 MCQ கேட்குறாங்க. மற்றபடி செக்ஷன் பி as usual எப்பவும் போல தான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இந்த எலக்டிவ் பேப்பரில் பேப்பர் 20B 20C எல்லாத்துலேயுமே இதே பேட்டர்ன் தான் இருக்குது. பேப்பர் 20ன்னு எடுத்தாலே ABC 3லையுமே MCQவில் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்து அதில் ஒரு 5 MCQ கேட்குறாங்க. டேரெக்டாக 10 MCQs, அதை தவிர மீதி ஒரு 5 MCQ ஒரு கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணி கேட்குறாங்க பேப்பர் 20ல். ஸோ லா, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட் அண்ட் பேப்பர் 20 இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ணி 5 MCQs வருது. ஸோ இதுதான் மாடல் கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்ன். இதில் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருக்காங்க, அதையுமே இங்கே நான் சொல்லணும். இந்த எலக்டிவ் பேப்பர் சூஸ் பண்ண முடியாமல் இருந்தால், சப்போஸ் இப்போ கன்வர்ஷன் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் அப்ளிகேஷன் போடும்போதே கன்வர்ஷனும் சேர்ந்தாங்க ஆகுது. அப்படி பண்ணும்போது பேப்பர் 20ABC எது அவங்க எலக்டிவ் பேப்பர் சூஸ் பண்ணணுமோ அதில் ஏதாவது ஒரு எரர் வருது, அவங்களால அதை போட முடியல அப்படின்னு சொன்னால் அது இன்ஸ்டியூட்டுக்கு மெயில் பண்ண சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது சிலபஸ் கன்வர்ஷனுக்கு அவங்க அப்ளை பண்ணுறப்ப பேப்பர் 20ல் எந்த எலக்டிவ் பேப்பர்னு அவங்க சூஸ் பண்ணணும். அதில் ஏதாவது ஒரு
எரர் வருது, அவங்களால அதை கரெக்டாக சூஸ் பண்ண முடியல அப்படின்னா இன்ஸ்டியூட்டுக்கு மெயில் பண்ண சொல்லி, இன்ஸ்டியூட்டோடைய வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வருது, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட்டோட சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டியூட் சைட்டில் ஓப்பன் பண்ணி அந்த மெயில் ஐடியை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது மாடல் கொஸ்டின் பேப்பர் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம். ஸோ ஜூன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் செட் 1 கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.